பூத்தவளே புவனம் பதினான்கையோ பூத்தவளோ காத்தவளே கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே எல்ரோமோவா முகுந்தற்கு இளைய வாத்தவளே நெய்யன்றி நெய்யன்றி மற்றுமோர் தெய்வம் வந்திப்பது மற்றுமோர் தெய்வம் வந்திப்பதே. ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நம்ம வழக்கம் போல் அபிராமி அந்தாதியினுடைய ஒரு பாடலை பார்க்க போகிறோம். நம்ம இதற்கு முன்பாக 12வது பாடலை பார்த்து முடித்து விட்டோம். இன்றைக்கி 13வது அபிராமி அந்தாதி பாடலை பார்க்க போகிறோம். அந்த பாடலை என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னான்னா, அம்பாள் இந்த உலகங்களுக்கும் தாயாக அமைந்து உலகங்களையும் படைத்து காத்து அழித்து அனைவரையும் அருளும் தாயாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று பாடலில் நம்ம முன்னதாக பார்த்த பாடல் என்ன சொன்னாங்கன்னா, அம்பாளை நாம் மனம் மொழி மெய் வாக்கு மனம் காயம் மூன்றாலும் நான் எப்படியெல்லாம் அம்பாளை வணங்கினேன்னு சொல்லி, இந்த பிறவிலே நான் அம்பாளை வணங்குவதற்கு நான் என்ன தவம் செய்தோனோ அப்படின்னு ஒரு வினாவோடு முடித்தார். இப்போ இந்த பிறவியில் இப்போ இந்த பாடலில் இந்த 3 பூ உலகங்களையும் இந்த 14 உலகங்களையும் படைத்து காத்து அழித்து அல்லது மறைத்து இந்த 3 தொழிலும் செய்கின்ற அம்பாளை 3 தேவர்களுக்கும் முதன்மையானவன்னு சொல்கிறார். பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ருத்ரருக்கும் மேலான தெய்வமாக இருக்கிற அம்பாளை நான் வணங்கும்போது மற்றொரு தெய்வத்தை நான் வணங்குவேனோ அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் கேள்வி எழுப்பி இந்த பாடலை முடிக்கிறாரு. இது ஒரு அழகான பாடல். இப்போ அந்த பாடலை சொல்கிறேன், கேளுங்க. பூத்தவளே புவனம் 14யும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையின்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. நான் உன்னை இல்லாமல் வேறொரு தெய்வத்தை நான் வணங்குவேனோ, அதான் உன்னையின்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே அப்படிங்கிறாரு. இப்போ அம்பாள் எல்லா தொழில்களையும் அம்பாளே செய்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறத 3 தொழில்கள் இறைவனுக்கு உள்ள 3 முதன்மையான தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல், அது சிருஷ்டி திதி சம்ஹாரம். இதை இன்னும் விரிவாக சொல்லணும்னா 5 தொழில்கள் செய்வாங்க. சிருஷ்டி திதி சம்ஹாரம் திரோதனம் அப்புறம் அனுகிரகம். இதை 5 பிரம்மேந்திரர்களால் இந்த தொழில்கள் செய்யப்படுகின்றன. இந்த 5 பிரம்மேந்திரர்களாலும் பரமேஸ்வரனால் படைக்கப்பட்டவர்கள். அது படைத்தலுக்கு பிரம்மாவையும் காத்தலுக்கு மகாவிஷ்ணுவையும் அழித்தலுக்கு ருத்ரரையும் மறைத்தலுக்கு மகாதேவரையும் அருளலுக்கு சதாசிவரும் படைத்தார். அது படைத்து இந்த 5 பிரம்மேந்திரர்களை வைத்து இந்த 5 தொழில்களையும் நான் நடத்தி அதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை பரம்பொருள் ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறாங்க. இதை பரம்பொருளுக்கும் அம்பிகைக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்ம பல நிலையில் பார்த்துருக்கோம். இது பரமேஸ்வரன் செய்தாலும் பரமேஸ்வரியான ஆகிய பரமாம்பிகை செய்தாலும் 2க்கும் வித்தியாசம் கிடையாது. இது நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் பல முறைகளை பார்த்துருக்கோம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு பஞ்ச பிரம்மேந்திர சுரூபிணின்னு ஒரு நாமம் இருக்குது. பஞ்ச பிரம்மேந்திர சுரூபிணி. பஞ்ச பிரம்மேந்திரர்கள் யாருன்னா இந்த நம்ம 5 பேர் தான். பஞ்ச பிரம்ம இந்திரர்கள், பிரம்மா மகாவிஷ்ணு ருத்ரர் மகாதேவர் சதாசிவர். இந்த சொரூபிணி இந்த 5 பஞ்ச பிரம்மேந்திரர்களின் வடிவமாக அம்பாள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது. அதே லலிதா சஹஸ்ரநாமம் இன்னொரு நாமமும் சொல்லுது. பஞ்ச பிரேத
பஞ்ச பிரேதனாசனாமணி அப்படின்னு சொல்லுது. அதாவது 5 பிரேதங்களின் மேல் அம்பாள் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அது என்னங்க 5 பிரேதம்னு கேட்டிங்கன்னா, உலகம் இந்த பிரபஞ்சம் லயமாகி அனைத்தும் அழிந்த போது அப்போ அம்பாள் மட்டுமே இருப்பாங்க. அம்பாளோடு இணைந்து பரமேஸ்வரன், அவங்க தவிர அனைத்தும் இந்த உலகத்தில் அழிந்து விடும். அப்போ அம்பாள் அமர்ந்திருக்கிற அந்த ஆசனம் இருக்குல்ல, அது பஞ்ச பிரம்மேந்திரங்களுடைய அவர்களுடைய உடலால் ஆனது அப்படின்னு அந்த நாமம் சொல்லுது. அந்த அந்த பஞ்ச பிரேத அந்த பஞ்ச பிரேதம்ங்கிறது இந்த 5 பேர் சொன்னோம் இல்லையா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர், மகாதேவர், சதாசிவர், இவர்கள் 5 பேர்களால் ஆன ஒரு ஆசனத்தின் மேல் அம்பாள் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இந்த பஞ்ச பிரம்மேந்திரர்களுக்கும் அம்பாள் மேலாக இருக்கிறாங்க. அதுதான் இந்த 2 நாமாவளியும் சொல்லுது லலிதா சஹஸ்ரநாமத்தில். இப்போ நம்ம இந்த பாடலுக்கு வருவோம். இப்போ இந்த பாடத்தில் என்ன சொல்கிறாருன்னா, படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 தொழிலையும் அம்பாளே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த 3 மட்டும் எடுத்துக்கணும். அந்த 5ல் நம்ம 3 மட்டும் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, படைத்தல் தொழிலை சேருவது யார்? பிரம்மா. பிரம்மாவுக்கு இந்த படைத்தலுக்குரிய ஆற்றலை அம்பாள் தான் கொடுக்குறாங்க. பிரம்மதேவனுடைய உருவம் டிஃப்ரெண்ட். அம்பாள் வேறு, பிரம்மதேவன் வேறு. இருந்தாலும் அந்த பிரம்மதேவன் உள்ளிருந்து இயக்கும் ஆற்றல் சக்தியாக அம்பா இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்பா பிரம்மதேவனிடமிருந்து அந்த சக்தியை பிரித்து விட்டால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இது நமக்கு முருகப்பெருமான் பிரம்மதேவன் சிறையில் போட்டார். அப்புறம் படைக்க முடியவில்லை. ஏன்னா அவருக்கு பிரணவத்துக்கு பொருள் தெரியாததுனால நீ படைக்கக்கூடாதுன்னு முருகப்பெருமான் அவருக்கு கட்டளையிட்டு ஜெயிலில் போட்டார். அதே போன்று அம்பாள் அருளிய அந்த சக்தியை பிரம்மதேவனிடம் பிரித்து விட்டால் அவரால் படைக்க முடியாது. அப்போ பிரம்மதேவருடைய உள்ளத்திலே உணர்வை ஏற்றி, நாவிலே கலையை ஏற்றி, கையிலே உரமேற்றி அவரை படைப்பு தொழிலை செய்வதாக இருக்கிறது அம்பாள். அது உள்ளிருந்து இயக்கிறது அம்பாள். அதை தான் என்ன சொல்கிறாருன்னா, பூத்தவளே புவனம் 14 அப்படிங்கிறார். இந்த பூத்தவளேன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், 14 அம்பாள் தான் பெற்றெடுத்தாங்க, ஜனனி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அம்பாளுக்கு ஜனனின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த 14 உலகங்களையும் 7 உலகம் சொல்லுவோம். அந்த 7 உலகம், கீழ் உலகம் 7, மேலுலகம் 7, 14 இருக்கு இல்லையா. அதனால் புவனம் 14 பூத்தவளே, 14 படைத்தவளே. ஆனால் படைத்தது யாருன்னா பிரம்மா, பிரம்மதேவர் படைக்கிறாரு. அந்த பிரம்மதேவரை படைக்க வைப்பது அபிராமி அம்மாள் செய்கிறாங்க. அதனால் புவி 7 பூத்தவள் அப்படின்னு அந்த புழியை இப்போ முதல் பாட்டில் என்ன சொன்னார்னா, புவி 7 பூத்தவளேன்னு சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொன்னார்னா, பூத்தவளே புவனம் 14 அப்படிங்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லை, என்னடா முதல் பாட்டில் 7ன்னாரு, இன்றைக்கி 14ன்னு சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்துக்கு 7 தீவுகள் உண்டுங்கிறாங்க. அவளே உலகு 7 தீவு 7ன்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஆனால் பொழில் 7ன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 14 லோகங்கள், மேலுலகம் 7, கீழுலகம் 7. அதனால் சரி போன பாட்டில் 7ன்னு குறைச்சா சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் சேர்த்து பூத்தவளே புவனம் 14 அப்படின்னாரு. அப்போ பிரம்மதேவனுடைய உருவிலே இருந்து, உள்ளத்திலே இருந்து, உடலிலே இருந்து அந்த பிரம்ம தொழில் இந்த சிருஷ்டி தொழிலை செய்வதற்கு ஊக்கமாக இருப்பவள் அம்பாள் தான். அதனால் இந்த 14 உலகங்களும் அம்பாளுடன் படைப்புகளே. அதுதான் 7 புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் அப்படின்னு 75வது பாட்டில் திருப்பி சொல்லுவார். 7 புவனமும் பூத்தன்னு சொல்லுவார். ஆனால் இந்த சொன்னவர் இது எதை சொல்கிறாருன்னா லலிதா சஹஸ்ரநாமம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் நிறைய நாமங்கள் வருது. அம்பாள் தான் ஜனனி அப்படிங்கிறது. முதல்ல சீமாதாங்கிற ஒரு நாமமே இந்த பிரபஞ்சத்துக்கே அம்பாள் தான் தாய். தாய்னா எல்லாத்துக்கும் அம்பாள் தானே. படைப்பது, படைக்கிறது, காக்கிறது, எல்லாமே அருள்வது எல்லாமே அம்பாள். அதனால் அதில் ஸ்ரீமாதா சொல்லுது. ஜனனின்னு ஒரு நாமம் இருக்குது. அப்புறம் பிரம்மரூபா அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது. பிரம்ம வடிவமாக அம்பாள் தான் இருக்கிறாங்கன்னு இருக்குது. அப்புறம் சிருஷ்டிகர்த்திரின்னு ஒரு இருக்குது. அதாவது படைத்தல் தொழிலை செய்பவள் அம்பாள். இந்த 3 நாமங்களில் அது நிறையா நாமங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுடைய சிருஷ்டி தொழில்களை செய்கின்றன அப்படின்னா சரி. இப்போ படைச்சாச்சு. இந்த படைத்த வண்ணம் மற்ற தொழில்கள் இப்போ படைச்சதுக்கப்புறம் படைச்சு அப்படியே போட்டு போக முடியுமா? முடியாது இல்லையா. அதை காக்க வேண்டும். அதாவது சிருஷ்டி முடிந்த பிறகு அதை ஸ்திதி பண்ணணும். அந்த ஸ்திதி பண்ணுவது அது காத்தல். அந்த தொழிலையும் அம்பாளை தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லதா. அதற்காக சொல்கிறாரு, புவனம் 14 பூத்தவளேன்னு சொன்னவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, பூத்த வண்ணம் காத்த விளையங்கிறார். பூத்த வண்ணம் காத்த விளையங்கிறார். அவள்
படைத்தாங்க. அப்புறம் அடுத்து காத்தல் தொழிலே செய்கிறாங்க. பூத்தபடி காத்தவள், அதாவது எப்படி அம்பாள் பூத்தாங்க, எப்படி படைத்தாங்கன்னு சொன்னால், உலகத்தை உண்டுவாதற்கு அம்பாளுடைய பேரருளும் இல்லையா, பேராற்றலும் காரணம் இல்லையா. அந்த பேரருளும் பேராற்றலும் வைத்து அதன் மூலமாகவே அம்பாள் இதை காத்தவளே பிரபஞ்சத்தை காப்பாற்றுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பிரபஞ்சத்தை காப்பாற்றுறது மகாவிஷ்ணு இல்லை, எப்படி அம்பாள் காத்தவளாக வருவாங்க அப்படின்னு சொன்னால், அம்பாளே திருமாலாகிய மகாவிஷ்ணுவையும் அதிஷ்டித்து நின்று காப்பு தொழிலை நிகழ்த்துக்கிறாங்க. ஏன்னா அம்பாள் மகாவிஷ்ணுவும் அம்பாளும் வேறு வேறு இல்லை. அதை பல நிலையில் நம்ம பார்த்துருக்கோம். நான் திருப்பி சொல்ல போகிறேன் உங்களுக்கு. மகாவிஷ்ணு நடத்தக்கூடிய தொழிலுக்கு மூல காரணமாக இருப்பது அம்பாள் தான். அதே மறுபடியும் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது, அவருக்கு அம்பாளுக்கு விஷ்ணு ரூபிணி அப்படின்னு ஒரு நாமம். விஷ்ணுனா விஷ்ணுமயமாக இருப்பவள் அப்படின்னு சொல்லுது. கோப்திரினா கோபால வடிவமாக இருப்பவள் அப்படிங்கிறது. அப்புறம் கோவிந்த ரூபிணி, கோவிந்த வடிவமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பத்மநாப சகோதரின்னு ஒரு நாமம் இருக்குது. இப்போ நிறைய நாமங்கள் மகாவிஷ்ணுவையும் அம்பாளையும் இணைத்த நாமங்கள். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் உடன் பிறந்த பிரதர் அண்ட் சிஸ்டர். அதனால் அந்த மகாவிஷ்ணு பெருமான் அவர் காத்தல் தொழிலை செய்து பிரபஞ்சத்தை காப்பாற்றுறாரு. அந்த தொழிலையும் அம்பாளையே நிகழ்த்துறாங்க அப்படின்னாரு. அப்புறம் அடுத்தபடி அழித்தலுக்கு வர்றாரு. அழித்தல் தொழிலை யார் செய்கிறான்னா, நமக்கெல்லாம் தெரியும் ருத்ரர் அழிக்கிறாரு அப்படின்னா. அழித்தல் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், நல்லவைகளை அழிக்க மாட்டாங்க, தீயவைகளை அழிக்கிறாங்க. அழிக்க வேண்டியவைகளை அழித்து காப்பாற்றுறது. அப்போ எல்லாத்தையும் ஒரு ஒரு நிலை வரும், ஒரு தீவைகளை எல்லாம் அழிச்சிடுறாங்க. இந்த உலகம் இந்த கல்பம் முடியும் போது கல்பத்தின் முடிவில் அனைத்தையும் அழிக்க வேண்டும். அது ஒரு நியதி. அந்த நியதியை செய்வது ருத்ரன். ஏன்னா ஒன்று அழிந்தால்தான் மறுபடியும் தோன்றும். ஒரு 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 செடி வைக்கிறோம், அந்த செடி பட்டு போச்சுன்னா தான் அடுத்த விளை போட்டு மறுபடியும் முளைக்க வைக்க முடியும். அதே மாதிரி பிரபஞ்சம் இது சுழற்சியில் தான் இருக்குது, நிலையானது கிடையாது. இப்போ இருக்கிற பிரபஞ்சம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு பிரளயத்திலே அழிந்து லயமாகி மீண்டும் அது உற்பத்தி ஆகும். அது ஒரு சுழற்சி. அப்போ இந்த பிரளயத்தை அழிக்க வேண்டும். அழிக்கிற சக்தியாக இருப்பது யார் அப்படின்னு சொன்னால் ருத்ரன். இந்த அழிக்கிறதுன்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட்ரக்ஷன் கிடையாதுங்க. இது எல்லாத்தையும் இறைவனுடன் இணைப்பது. அதாவது அனைத்தும் இப்போ சர்வேஸ்வர ரூபமாக அனைத்தையும் அதுதான் அழிக்கிறதுன்னு பேர். நம்ம அழிக்கிறதுனா எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறது கிடையாது. அனைத்தையும் ஐக்கியமாகுது, இறைவனுடன் ஐக்கியமாகிறது தான் அழித்தல்னு சொல்லுவாங்க. அதை இந்த தொழிலை ருத்ரர் செய்கிறாரு. அந்த ருத்ரத்தை செய்பவரும் இதே அம்பாளே தான் அப்படின்னு சொல்கிறது. அது பின் கறந்த விளையங்கிறாரு. படைத்த விளையன்னாரு, காத்த விளையன்னாரு, பின் கறந்தவளே. கறந்தல் அப்படின்னாக்கா, கறந்தல் அப்படின்னா எல்லாத்தையும் மறைத்தல் அல்லது அதில் மெர்ஜ் பண்ணுறது. இறைவனோடு இணைந்து விட்ட பிறகு ஒரு இடத்துல ஒன்றுமே இருக்காது இல்லையா, அதை தான் சொல்கிறது. பின் கறந்தவளேன்னு சொல்லிட்டு இதுங்க லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது. ருத்ர ரூபா அப்படிங்கிறது அம்பாளுடைய நாமம். மாதிரி ருத்ரன் வடிவமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ கறந்தவள் என்பது மறைத்தவள் அப்படின்னு ஒரு பொருள் தான். இது அழிக்கிறது கிடையாது, இது மறைக்கிறது. ஏன்னா மறுபடியும் இது உற்பத்தி ஆக போகிறது. இப்போ சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் 3 தொழில்களையும் ஒரு முறை மட்டும் நிகழ்வது அல்ல, அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சம்ஹாரம் முடிந்த பிறகு மீண்டும் படைப்பு நிகழ்கிறது. அதனால் எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி மறைப்பதையே சங்காரம்னு சொல்கிறோம். இதை அழிக்கிறது கிடையாது, அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கி பரமேஸ்வரனும் பரமாம்பியாகவும் மறைத்து விடுவார்கள், அதையே சம்ஹாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாங்க இந்த முதல் 2 வரியில் சொல்கிறாரு. பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே அப்படின்னு சொன்னார். சரி, இதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ 3 தொழிலும் அம்பிகை செய்கிற அம்பிகை நம்ம இப்போ நம்ம சொன்னோம் பஞ்சபிரம்மேந்திர சுரூபினின்னோம். பஞ்சபிரம்மேந்திரர்களுக்கு அவங்களே உருவமாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த செயலை செய்பவர்களுடைய பெரியவங்களாக இருக்கணும் இல்லையா. அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா, அம்பாள் சிவபெருமானுடைய பெரியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எப்படி அம்பாள் கணவனுடைய பெரியவங்களாக இருக்க முடியும் அப்படின்னா, அவருடைய உருவத்திலேயோ வயதிலேயோ கிடையாதுங்க. அது தத்துவத்தில். அது ஏன்னா முதல்ல தோன்றிய தத்துவம் சக்தி தத்துவம், அதுக்கு பிறகு தோன்றியதான் சதாசிவ தத்துவம். அதனால் சதாசிவத்துக்கு மூத்தவளாக சக்தி பராசக்தி இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? முதல்ல தோன்றிய சக்தி பராசக்தி, அதுதான் மூத்தது. அதுக்கப்புறம் சதாசிவம் தோன்றி அவர் கணவராகிறார், அது வேறு விஷயம். அதனால் அம்பாள்
பரமசிவனுக்கும் மூத்தவளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுதான் கரை கண்டனுக்கு மூத்தவளேனார். கரை கண்டன், கரைன்னா என்ன? நீலகண், கருப்பு நீலத்துக்கு கரைன்னு சொல்லுவோம். அது கண்டன் எங்கே? தொண்டையில். நீலகண்டன், நீலகண்டன் யார்? பரமேஸ்வரன். அவருக்கு மூத்தவளே அப்படிங்கிறாரு. நீலகண்டனாய சதாசிவனுக்கும் அவர் மூத்தவங்களாக இருக்கிறாங்க. இது இந்த உறவு முறையில் இது விசித்திரமாக இருந்தாலும் அந்த தோற்றத்தின் இந்த கிரியேஷனில் முதல்ல பராசக்தி, அதற்கு பிறகு சதாசிவர் தோன்றினாங்க. அதனால் அந்த அம்பாள் பரமசிவனுக்கும் மூத்தவளாக இருக்காங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, அம்பாள் திருமாலின் சகோதரின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அம்பாள் திருமால் மூத்தவர், அம்பாள் இளையவங்க. அதனால் இவருக்கு அம்பாளுடைய மூத்தவர் யாருன்னா முகுந்தர். முகுந்தர் யார்? திருமால், மகாவிஷ்ணுக்கு முகுந்தர்னு பேர். அவர் என்ன முகுந்தர்னா மூவா முகுந்தருங்கிறாங்க. அவருக்கு மூப்பே கிடையாது, அவருக்கு முதிர்ச்சியே கிடையாது, என்றைக்கும் இளமையாக இருப்பவர். அதனால் மூவா முகுந்தர், என்றும் இளமையாக இருக்கக்கூடிய முகுந்தர். அவருக்கு இளையவளையங்கிறார். அவருக்கு நீ தங்கச்சி, அவருடைய சிஸ்டர், தங்கையாக இருக்கிறாய். அப்போ அண்ணனுக்கு வயது ஆகலைன்னா தங்கைக்கு எப்படி வயதாகும்? தங்கைக்கு வயது ஆகாது இல்லையா? இது லாஜிக். அவருக்கும் மூப்பு கிடையாது, அதனால் அம்பாளுக்கும் மூப்பு கிடையாது. இப்போ பாருங்கள், முதல்ல சிவபெருமானுடைய மூத்தவர்னு சொன்னார், இப்போ திருமாலியோட இளையவள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் மூவா முகுந்தற்கு இளையவளே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பார்க்குறாரு. அம்பாளுடைய கோலத்தை பார்க்குறாரு. அம்பாளுடைய கோலத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும், பலருக்கும் பலவிதமான எண்ணங்கள் தோன்றும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தோன்ற ஒரு கோலம் தவக்கோலம். அம்பாள் தவத்தின் உருவமாக இருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா, நீங்கள் கையில் பார்த்தீங்கன்னா பசாங்குசம்னு பார்த்தோம், அப்புறம் கரும்பு வில்லு பார்த்தோம், அந்த பஞ்ச தன்மாத்திரைகள்னு பார்த்தோம். அந்த தோற்றத்தில் முகத்திலே ஒரு புன்னகை, கண்களிலே அறிவு, கண்களிலே ஒரு கருணை, இதெல்லாம் தாய்மை, அம்பாளுடைய தாய்மையின் மொத்த உருவம். இதெல்லாம் பார்க்கும்போது அம்பாளுடைய தவக்கோலம் அவருக்கு உள்ளத்திலே தோன்றுது. அம்பாள் தவம் புரிஞ்சுதான் நமக்கு 2 இடங்கள் தெரியும். ஒன்று இமயமலையிலே இமயவானுக்கு மகளாக பொறுத்து தவம் பண்ணாங்க, கல்யாணம், இப்போ பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணணுங்கிறது. அப்புறம் காஞ்சிபுரத்திலே தவம் பண்ணாங்க. இந்த 2ம் பெரிய கதைகள், அது இப்போ நமக்கு நேரம் இல்லை. அதனால் அந்த தவக்கோலத்திலே அம்பாள் இருக்காங்க. அதனால் அம்பாள் என்ன சொல்கிறான்னா, மாத்தவளே அப்படிங்கிறார். மாத்தவளேன்னு பெரிய தவத்தின் கோலமாக இருக்கிறே, அப்படியே இப்படிப்பட்ட தவக்கோலத்தில் இருக்கிற தாயேங்கிறாரு. அப்படி ஆனால் இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவர்களுக்கெல்லாம் முதல் தேவர்களாக இருப்பவர்கள் பிரம்மா, விஷ்ணு, அப்புறம் ருத்ரன், இந்த 3 பேர். இந்த 3 பேர் செய்கின்ற தொழில்களையும் அம்பாளுடைய ஆணைப்படி அல்லது அம்பாளே அவர்கள் உள்ளே இருந்து அந்த தொழில்களை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தபடியாக சிவபெருமானுக்கே தத்துவத்தில் மூத்தவராக இருக்கிறாங்க. அடுத்தபடியாக என்றும் இளமையாக உள்ள மகாவிஷ்ணுவை விட தங்கையாக இளமையாக இருக்கிறாங்க. அப்போ மூப்பும் இளமையும் அங்கே ஒன்றா இணைந்திருக்குது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் உள்ள ஒரு பராசக்தியான அந்த அம்பாள் நீ எப்பொழுதும் தவக்கோலத்திலே இருக்கிற, பெரிய தவத்த கோலத்திலே இருக்கிற, அந்த தவக்கோலத்தை உடைய உன்னை நான் பற்றி கொண்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அல்டிமேட்டாக அம்பாளுடைய திருவடிகளை நான் அடைந்து விட்டேன் அப்படிங்கும்போது ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மாடிப்படியில் ஏறுறோம், 18 படி இருக்குது. முதல் படியிலே இடித்து ஒன்றா ஏறி 18வது படிக்கு வந்ததுக்கு பிறகு நமக்கு கீழே 1வது படியோ 10வது படியோ தேவையில்லை இல்லையா? நாங்கள் உச்சத்தை அடைந்து விட்டோம். அதனால் நான் ஒவ்வொரு படியாக ஏறி எல்லா கடவுள்களையும் வணங்கி எல்லா நிலைகளிலும் இருந்து உன்னுடைய திருவடியை அடைந்து விட்டேன். அப்படி அடைந்த பிறகு நான் மறுபடியும் திருப்பி போகணுமோ, ரிட்ராஸ்பெக்டிவாக போகணுமோ? தேவையில்லை இல்லையா? கீழே இறங்கிறது தான் போகணும், நம்ம இறங்க போகிறதில்ல. ஏன்னா உச்சியை அடைந்து விட்டோம். அதனால் உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதோங்கிறார். வந்திப்பதுனா வணங்குவதோங்கிறார். ஆனால் நான் வணங்குறது எல்லா தெய்வங்களும் இருக்கிறாங்க. பரமேஸ்வரன் இருக்கிறாரு, மகாவிஷ்ணு இருக்கிறாரு, ருத்ரர் இருக்கிறாரு, மகாதேவர் இருக்கிறாரு, சதாசிவர் இருக்கிறாரு, பிரம்மா இருக்கிறாரு. அத்தனை தேவர்கள் இருந்தாலும் அத்தனை தெய்வங்களையும் தாண்டி உன்னுடைய திருவடியை நான் அடைந்து விட்டதால் என்னுடைய மனதிலே மற்ற தெய்வத்திற்கு இடமில்லை. அதனால் உன்னை அல்லாமல் வேறொரு தெய்வத்தை வணங்க மாட்டேன், நான் வணங்குவனோ அப்படின்னு ஒரு வினாவோட இந்த அழகான பாடலை முடிக்கிறாரு. அதனால் உலகம் 14ஐயும் திருவருளால் ஈன்ற பெருமாட்டியே, உன்னுடைய அருள் கொண்டு ஈன்றது போலவே அவற்றை பாதுகாப்பும் தாயே, பின்பு அந்த புவனங்களையெல்லாம் மறைத்து வைக்கும் அம்மையே, அதாவது கண்டத்திலே கருநிறமாக விஷத்தை தோன்றிய
சிவபெருமானுக்கும் முன்பே தத்துவமாக முன்பே தோன்றியவளே, என்றைக்கும் மூப்படையாத இளைவனான திருமாலுக்கும் தங்கையாக இளைவளாக இருப்பவளே, அதாவது அது அல்லாமல் அனைத்துக்கும் மேலாக தவ வடிவமாக இருக்கிறே, பெரும் தவத்தின் வடிவமாக இருப்பவளே, உன்னையென்று நான் வேறு ஒரு தெய்வத்தை வழிபடுவது முறையாகுமோ? அது ஆகாதல்லவா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாரு. மறுபடியும் அந்த இறுதியாக அந்த முடிவாக இந்த நிறைவாக இந்த பாட்டை சொல்கிறேன் கேளுங்க. பூத்தவளே புவனம் 14 பூத்தவளே 14 சொன்னார். பூத்தவண்ணம் காத்தவளே, அதில் காத்தவளே, பின் கறந்தவளே, எல்லாத்தையும் அழித்தவங்களே, கரை கண்டனுக்கு நீலகண்டனுக்கு மூத்தவளே, தத்துவ ரீதியாக சிவபெருமானுக்கும் மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, என்றைக்கும் மூப்பு அடையாத அந்த திருமாலுக்கு இளையவளே, தங்கையே, மாத்தவளே, பெரிய தவத்தின் உருவமாக உள்ள தாயே, உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே, நான் உன்னை இல்லாமல் வேறொரு தெய்வங்களை எப்படி வணங்க முடியும்னு சொல்லி ரொம்ப அழகாக முடிக்கிறாரு. ஒரு அழகான பாடல்களில் இதுவும் ஒன்று. அபிராமி அந்தாதிகளில் 101 பாடலும் அழகாக தான் இருக்கும். இதில் சில பாடல்கள் நம்ம என்றைக்குமே இந்த பூத்தவளையை சொல்லணும், அதே மாதிரி தனம் தரும் கல்வி தரும் சில பாடல்களை கேட்டால் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன இல்லாமல் அபிராமி அந்தாதின்னு சொன்னாலே உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, ஒன்று தனம் தரம் தான் சொல்லுவாங்க இல்லையா? அபிராமி பட்டன்னு சொல்லிட்டு கலையாத கல்வியும் குறையாத வயதுன்னு சொல்லுவாங்க. சில பாடல்கள் ட்ரேட்மார்க் மாதிரி, அதே மாதிரி இதுவும் ஒரு அழகான பாடல். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அம்பாளின் பேரருள் கருணையும் சிவபெருமான் கடாட்சமும் குறைவில்லாது கிடைக்க என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.